இப்ப பார்த்தா கூட்டணி பேச்சு வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி பேச்சு பேசி அவங்க பாத்தீங்கன்னாக்கா 2027 யார் முதலமைச்சரா வரணும்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா மக்கள் அந்த வயசுல இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து சொல்லியிருக்காங்க. அவரே எடப்பாடியே சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்க தோல்வி அடைந்ததுக்கு காரணமே பிஜேபி தான்றாங்க. இப்போ திருப்பியும் போய் பிஜேபியில் கூட்டணி வைக்கிறாங்க. மீண்டும் தோல்வி அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. அதிமுக தோத்ததே பிஜேபினாலதான் ஜெயக்குமார் சொன்னாரு. அவர் மட்டும் சொல்லல, எடப்பாடியும் சொன்னாரு. இதோட அந்த இது கட்சியோட நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க மீண்டும் தோக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. திமுக தோக்கடிக்கிற அளவுக்கு இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்ல இதை ஏடிஎம்கேவில் இருக்கிற அவங்களே சொல்லியிருக்காங்க. நாங்கள் தோற்றதுக்கு காரணம்னு பிஜேபி தான்ட்டு. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சா எப்படி ஜெயிக்க முடியும்? எனக்கு அது புரியல. அவங்க லாஜிக்கே எனக்கு புரியல. அதுக்கான காரணம் என்பது வேற. இல்லை ஆக்சுவலாக இங்கே தேமுதிக இருக்கக்கூடிய ஓட்டுகளுக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக தேமுதிகவே இங்கே நல்லா வலுவான ஒரு சக்தியா இருக்கு. பிஜேபியோட கணக்கு பண்ணும்போது இப்போ பிஜேபி கூட கூட்டணி அமைக்காம ஏன் பிஜேபி கூட கூட்டணி அமைக்கிறது அவ்வளோ உறுதியா இருக்காங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் மேல இருந்து ப்ரெஷர் தான். பையன் மேல இருக்கிற சின்ன சின்ன அலிகேஷன் தான். பெரிய அலிகேஷன் சின்னதாக நான் சொல்றேன். மேல இருந்து அவங்க தான் ரைடு ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கல்ல. பையன் மேல கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. யாரு ஊழல் பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்ச உள்ள போட்டுருவாங்களா? எப்படி இங்க ஊழல் பண்ணாத அரசியல்வாதியை நான் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். இடதுசாரிகளை தவிர, மற்றபடி தேர்தலில் போட்டியிடாதவர்களை தவிர, ஆளாத இருக்கிற அத்தனை கட்சிகளையும் அங்கே ஊழல் பண்ண முடியாது. ஆள்கின்ற அத்தனை கட்சிகளும் ஊழல் பண்ணியிருக்குது. அதிலெல்லாம் எந்த சந்தேகம் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பொதுவாக மக்கள் மத்தியில் ஊழல் என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக ஆக்கிவிட்டார்கள். மலிவான அரசியல். இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு நல்ல மனிதரை நாம் தேர்ந்தெடுத்துக்கணுன்றதுல அது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதில் திமுகவுக்கு தான் அந்த வாய்ப்பு. நல்லவங்கன்னா இப்போ என்ன சொன்னேன், எல்லா கட்சியிலையும் எல்லாமே இருக்குது. ஆனால் திமுக பெட்டர். ஓகே, மற்றவங்க கொஞ்சமாக கொள்ளடிக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாமா? ஏன் நீங்க அங்கங்க வரீங்க? மாத்தி மாத்தி இல்ல, எல்லாரும் மேக்சிமம் இப்போ வந்து தேர்தல் பாதை அப்படிதான் ஆயிடுது. அதெல்லாம் எல்லாரும் ஓட்டுக்கு காசு தரணும், ஜெயிச்சு வந்ததும் உடனடியாக சம்பாதிக்கணும் அப்படின்ற சூழல்ல இருக்கிறாங்கல்ல. அதனால சொல்றேன். ஆனா இருக்கிறதுல பெட்டர் திமுக. ஓகே, இந்த கூட்டணியை பத்தி உங்க கருத்து என்ன? ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியில கூடிய அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா அண்ணாமலைக்கு பதிலாக ஒன்னத்தர் வந்திருக்காரு இல்லையா? ஆமா, மைனார் நாகேந்திரன் அவர் வந்திருக்காரு இல்லையா? அவர் வந்தோடனே சொல்றாரு 2026 நாங்க தான் ஜெயிக்க போறோம், அதிக இடத்துல நாங்க தான் வெற்றின்றதை உறுதி செய்ய போறோம்ன்றாங்க. இல்ல, அவங்க ஆசையா நம்ம ஏன் கெடுக்கணும்? அவங்க சொல்லிக்கிறாங்க, அதனாலேயே வந்துட முடியுமா? கஷ்டம். மக்களுடைய பார்வைக்கு அவர் பேரை யாருக்கும் தெரியல. பேரு தெரியும், யாரு அவர் என்ன கதையெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கோ இல்லை கொஞ்சம் விவரமானவங்களுக்கு எல்லாம் தெரியும். மைனார் நாகேந்திரன் யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க எவ்வளவு பெரிய சாரா அதிபர்கள் அப்படின்றது தெரியும். தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சிருக்கும். ஆமா 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 அண்ணாமலை போல இவர் போய் இன்னும் சொல்லல. அது மேல வந்து டெய்லி ஒரு போய் ஒரு இதெல்லாம் சொன்னாக்க இவரும் பிரபலியம் ஆயிடுவாரு. அப்ப வந்து அண்ணாமலை போய் சொல்லிட்டு இருக்கான்றீங்க. நிறைய 20,000 புஸ்தகம் படிச்சோன்னாரு, லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்து சாட்டையில அடிச்சுக்கிறேன், செருப்பு போட மாட்டேன்னு சொல்றதுலாம் என்ன? இதெல்லாம் இது இல்லையா? ஒரு கேலி கூத்தா இருக்குதுல்ல, அதுதான். யார் அண்ணாமலையா? அண்ணாமலைக்கும் இங்கதான் லடாய் ஆயிடுதுல்ல. இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும். அண்ணாமலை தான் சொன்னாரு இபிஎஸ் தற்கொலைன்றாரு. அண்ணாமலை ஒன்றும் தெரியாதுன்றாரு இவரு. இப்படினால அதனால கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு இதுவாகிடுது. அதனால அவங்க வந்து இல்லை, மேலே இருந்து வேற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் கேஸ்ட் இதுவும் இருக்குது. இது உள்ள இப்படியே மாறி மாறி வந்தாங்க. தலித் கொடுத்தாங்க, ஒரு வன்னியருக்கும் கொடுத்தாங்க, கொங்கு. இப்போ அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா பிராமணம் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்களும் இங்கே இருந்தாங்க. இப்போ வந்து தேவர் கம்யூனிட்டிலேருந்து யாரும் அதில் பிஜேபியில் வந்து தமிழ்நாடு லீடராக வரல. இப்போ அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இல்ல, பிஜேபி முன்னோட வளரும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அண்ணாமலை இல்லை, இப்ப முன்னே வளரும் நினைக்கிறேன். அண்ணாமலை இருந்து இப்போ வளர்ந்ததா? ஆமா, பேச பொருளா இருந்தது. பேசு பொருளா இருக்கதானே செய்யும். ஏன்னா சும்மா ஒரே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா பேசு பொருளா இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சா நாடு ஃபுல்லாக பேசப்பட்டது. எதுக்காக? மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தாங்க.
ரோடா சண்டை போட்டாங்க, ரவுடியத்தை வளர்த்தாங்க, அவங்க மக்களை படிக்க விடாம செஞ்சுட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன கேட்டா நான் அதை தான் சொல்லுவேன். அவங்கள படிக்க வச்சிருந்தா இந்நேரம் அவங்க ஒரு நல்ல இதுக்கு வந்திருப்பாங்க. சமுதாய மக்களை படிக்க வைக்காம படிக்க வைக்கல. இப்ப கூட சொல்றாங்க அதை செஞ்சிடலாமா, இதை வேற அதெல்லாம் வேணாம், மக்களை படிக்கல, என் மக்களை என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்றவன் தான் சரியான அரசியல்வாதி. இப்போ அது போலதான் இவங்க வந்திருக்காரு. நயினார் நாகேந்திரன் இன்னும் வரும் காலங்களில் தான் அவர் என்ன செய்யறாருன்றது தெரியும். ஒட்டுமொத்தமான மக்கள் தீர்ப்பு தான் எல்லாத்துக்கும்.